கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இறை சித்தம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் ஏழையாக பிறக்கிறது இறை சித்தம் கிடையாது, ஏழையாக வாழ்கிறது இறை சித்தம் கிடையாது. அப்போ இறை சித்தத்தின்படி இந்த உலகம் நடக்குதான்னா இறைவன் ஆப்ஷனோடு இந்த உலகத்தை படைச்சி வச்சுக்கிறான். நிறைய ஆப்ஷன், ஒன்று இல்லைன்னுலாம் கிடையாது, கோடிக்கணக்கான ஆப்ஷன் இருக்குது. பலவிதமான வாழ்க்கை முறைகள் இருக்குது. இங்கே ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், ஒன்றுத்தர் மதம் மாறி அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை தாய்லாந்துக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வரலான்ட்டு வாழலாம், கல்யாணம் பண்ணிக்காமல் அடிக்கடி தாய்லாந்துக்கு போகிறதோ ஏதோ ஒரு ஊருக்கு அது மாதிரிலாம் இருக்குது. விபச்சாரத்துக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ இதெல்லாம் இறை சித்தமா? ஒருத்தர் கொலை பண்ணுறது, திருடுறது, வஞ்சகம் பண்ணுறதெல்லாம் இறை சித்தமா? அப்போ எல்லாமே இறை சித்தம்னா என்னை ஏன் தனியாக ஒரு மனுஷனாக உருவாக்கணும்? அப்படி தானே? அப்படி கிடையாது. அப்படி இறை சித்தத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நேச்சுரல் லா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி சுத்தம், அதில் கிழக்கு மேற்கு உருவாகும், சூரியன் வெளிச்சம் வந்து போகும், இருட்டு இருக்கும், பகல் இருக்கும், இதெல்லாம் நேச்சர், கடவுளோடது, ஒன்றும் செய்ய முடியாது. வாசல் நாள் இருக்கும், பிறக்கும் போகும், அதெல்லாம் இருக்கும். 6வது அறிவு வந்துச்சுன்னா கொஞ்சம் சிந்திக்கும், வாழும், இது மாதிரி போகும், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் யாருது தான்? கடவுள் தான். பட் சிந்திக்கிறது, சிந்தித்து நல்லா வாழ்கிறது யார்கிட்ட தான் இருக்குது? நல்லா இருக்குது. ரிசல்ட்டு அதெல்லாம் கடவுள்கிட்ட இருக்குதுன்னா 10 வழி வச்சு 10 வழிக்கு தான் நெல் முளைக்கும். இது இறை சித்தம். யார் போட்டா? இப்போ போனாமே முளைக்கல, இறை சித்தம் இல்லைன்னு சொல்கிறோமா? இறை சித்தம் போட்டால் தான் முளைக்கும். அதுவே வந்து எகிரி குச்சி வந்து அதுவே முளைச்சிடும்ன்றது சாத்தியம் இல்லை. அப்போ அதை புரிஞ்சணும். இறை சித்தன்றது எல்லாம் சாத்தியம் இல்லை, சிலது சாத்தியம், சிலது சாத்தியம் இல்லை. அப்போது நேச்சுரலாக புரிஞ்சு வச்சுக்கணும். உதயமாகவும் சூரியன் வரும், முடியும், வயசாகிடுவோம், செத்துருவாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க தானே. அப்போ நம்மளும் என்ன ஆகிடுவோம்? செத்துருவோம். என்னோடய ரோல் என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை புரிஞ்சுக்கணும். பிறப்போம், வளருவோம், வயசாகுவோம், செத்துருவோம், அவ்வளோதானே. இப்போ இதில் எதனா விட்டுற முடியுமான்னா முடியாது. சாவம் வந்துட முடியுமான்னா முடியாது. சாவத்தில் ஆப்ஷன் இருக்குதான்னு பார்க்கலாம். ஆமாம் இருக்குது சொல்லிட்டு போயிடறாங்க தாத்தாலாம், சமாதி சாதிக்கலாம். வாழ்கிறதுல ஆப்ஷன் இருக்குது. ஆமாம் இருக்குது. சோம்பேறியாக இருக்கலாம், சோம்பேறி இல்லாமல் இருக்கலாம், சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காமல் இருக்கலாம், ஜாதியோடு இருக்கலாம், ஜாதி இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், துறவி என்ற பேரில் வாழ்க்கை வாழாமல் தனியாகவும் இருக்கலாம், குடும்பத்தை உற்பத்தி பண்ணி கணவன் மனைவியுமா வாழலாம். இதிலெல்லாம் என்ன இருக்குதுப்பா? இறை சித்தம் பிறந்து செத்துருவோம், ஆனால் பெண்ணாக இருப்போம். அது கூட எவ்வளோ தூரம் வீரியமாக இருக்குப்போன்னு தெரியாது, உயரம் அளவு அப்படிலாம். இறை சித்தம் என்ன மாதிரியே செஞ்சுக்குது. இறை எப்படின்னா செஞ்சுக்குது, என்ன மாதிரி யாரையுமே செய்யலை. அப்போ இறை சித்தம் என்னன்னா, நான் என்ன மாதிரி வாழணும், நான் அது மாதிரி வாழணும். ஆனால் இங்கே பள்ளிக்கூடம், பாடம், ஸ்கூலு, குரு எல்லாம் என்ன தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா என்ன மாதிரி வாழுன்றாங்க, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி வாழுன்றாங்க. இறை சித்தம்னா அவங்கவுங்க மாதிரி தான் வாழ முடியும், வாழ்வாங்க. கரெக்ட் தானே? இப்போ அவங்கவுங்க வாழ்கிறது என்னன்னா, அறிவு இருக்கிறதுனால இவனை ஏமாத்தலாம் தெரிஞ்சு வச்சுன்னு உங்களை ஏமாற்றிங்கிறாங்க, நீங்கள் ஏமாறுறீங்க. இது இறை சித்தமா? அப்போ என் ரோல் என்ன? நான் தான் கேட்கணும். நான் எப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணு என்ன பண்ண அது மாதிரி வாழு. இறை சித்தம் என்ன? நான் எப்படி வாழணும், நான் முடிவு பண்ணிட்டு நான் வாழணும், அவ்வளோதான். இப்போ முடிவு பண்ணுறதுக்கு என்ன கேட்கலாம்னா, யாருக்கிட்டனா ஆலோசனை கேட்கலாம். முடிவு நீ தான் எடுக்கணும். ஆலோசனை யார்கிட்ட கேட்கலாம்? யாருக்கிட்டனா கேட்கலாம். முடிவு யார் எடுக்கணும்? அவ்வளோதான். இதை விட்டு இறை சித்தம் என்னான்னு சொல்லி ஒன்று யோசிச்சுனே இருந்து 10 விஷயம் வந்துச்சுன்னா இறை சித்தம் இதில் எதுன்ட்டு குழி போட்டு இல்லை, இறைவனே வெறுப்பாயிட மாட்டார். உனக்கு வேலையாடாதுன்ட்டு அவருக்கு வேலையே அவருக்கு அப்பப்போ போய் கேட்டுனுக்குது. சார் என்ன சொல்கிறீங்க, இப்போது நான் அந்த பக்கம் போவேன், இந்த பக்கம் போவான்ட்டு. இந்த லார்டு ரகுதாஸை கேட்டதுக்கே டென்ஷன் ஆகிட்டார். கடவுள் எவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான். அது மாதிரி ஒரு வாட்டியும் போய் கேட்டிருந்தீங்கன்னா போய்டுவான். நன்றியோடு நகர்ந்துக்கும். நான் வந்துட்டேன், நான் செத்துருவேன், அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றியோடு இருப்பேன். என் வாழ்க்கை கொண்டாட்டமாக வச்சுப்பேன். நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றிக்கிறவங்கள நல்லா வச்சுப்பேன். நான் ஏதோ சம்பாதிப்பேன், வசதியாக இருப்பேன், பித்தியாரையும் வசதியாக வச்சுப்பேன். சோம்பேறிகளை உருவாக்கிட்டனாலும் அதுவும் பிரச்சனை கிடையாது. அது சோம்பேறி எப்படி இருந்தாலும் தான் ஆகுதே. ஆமாம், நான் சும்மாவே உட்காந்து சோறு சாப்பிட்டு செத்துலான்னுக்கிறேன்னா அதுவும் யார் இஷ்டம் தான். யார் இஷ்டம்? இதில் இறை சித்தனை என்னக்குதான் என்ன, அவன் சிந்திக்கிற அளவு தான் வாழ முடியும். வெள்ளத்தனை இது மலர் நீட்டம்,
அப்போ உங்கள் சித்தம்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்படி வாழலாம் தானே. கேட்டவர் யாரோ அவர் நினைக்கிறபடி என்ன பண்ணலாம், வாழலாம். அவர் நினைக்கிறதுல சரியாக தப்பான்னு என்ன ஒன்றா ஆலோசனை கேட்கலாம். அப்போ கூட அது அது எப்படி அவர் வாழ்க்கையாகும். அவர் வாழ்க்கைன்னா அவர் யோசித்து அவரே செய்யணும். நம்ம யோசிக்கிறதுக்கு கற்றுடலாம். நல்லா இருக்கணும், யோசிக்கிறதுக்கு தான் யோசிக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம் தான் அறிவாளி. அறிவாளினா யார்? எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா இருப்பேன் எல்லோரையும் அழிச்சிருவேன் நினைச்சி செய்கிற எவனமோ அந்த அறிவு இருந்தாலும் அந்த அறிவாளியை கணக்கில் வச்சுக்கூடாது. அவன் அது முட்டா பீஸு. ஏன் அதுக்கு என்ன தெரில, கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் செத்துருவோன்னு தெரில. சேர்த்து வைக்கிறதுனால இன்னொருத்தர் சோம்பேறி தான் உருவாக்கணும். அதுக்கு தெரியவே இல்லை. அது தெரிஞ்சிச்சானா போதும். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லாதனால என்ன மாதிரி வாழணுன்னு யார்கிட்டையும் நான் என்ன பண்ண முடியாது, கற்றுக்க கூடாது. ஏன் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரதே நான் அப்படி தான். நீங்கள் உங்களை மாதிரி வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் இங்கே தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.